தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணை ஆளக்கூடியவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், நம்ம மறுக்கலை. இப்போ யார் வேறு ஆட்சி செய்கிறா? தமிழ்நாட்டை வேறு யார் ஆக்கிரமித்து செஞ்சுருக்கா? தெலுங்கர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்களா? எம்ஜிஆர் மலையாளி, ஜெயலலிதா கன்னட தந்தவங்க. தந்தை பெரியார் ஆரியத்துக்கு எதிராக திராவிடத்தை முன்வைக்கிறார். எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் ஆரியத்துக்கு எதிர்ச்சொல்ல தமிழை கொண்டு போய் நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கை மட்டுமே எதிர்ப்பாங்க. கன்னடத்தையோ அல்லது மலையாளத்தையோ அல்லது வேற எந்த மொழியோ பேச மாட்டாங்க. குறிப்பாக ஆரியத்தை தொடவே மாட்டாங்க. இப்போ தெலுங்கர்கள்லாம் வெளில போகணும் அப்படின்னு சொன்னால் சோழர்களை என்ன பண்றது அப்படிங்கிறத இவங்க சொல்லவே இல்லை. தெலுங்கை எதிர்ப்பதற்கான நோக்கம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன் வச்சு ஆரியத்தை எதிர்த்த பெரியாரை எதிர்க்க வேண்டும், பெரியாருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தானே தவிர தெலுங்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பொருட்டே கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை தெலுங்கு 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 அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் இந்த தெலுங்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாடு வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு விளக்கம் சொல்கிறதுனால நானும் ஏதோ தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அப்படி கிடையாது. நாங்கள் பூர்வ தமிழர்கள் தான். அது ஒரு பக்கம். இப்போ தெலுங்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மண்ணை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் தெலுங்கு யாரெல்லாம் தெலுங்கு? இப்போ தெலுங்கு மன்னர்கள் வந்தாங்க, நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு. நாயக்க மன்னர்கள் மட்டும்தான் இங்கே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தா நாயக்க மன்னர்கள் மட்டும் கிடையாது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் சோழர்களும் கூட தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த தெலுங்கை பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணை ஆளக்கூடியவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், நம்ம மறுக்கலை. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ யார் வேறு ஆட்சி செய்கிறா? தமிழ்நாட்டை வேறு யார் ஆக்கிரமித்து செஞ்சுருக்கா? ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த நாட்டை மேலாதிக்கம் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்களா? மலையாளி ஆட்சி செய்யலையா? எம்ஜிஆர் மலையாளி, ஜெயலலிதா கன்னடத்து சேர்ந்தவங்க. இப்போ இவங்களெல்லாம் பேசவே இல்லை. என்ன காரணம்? இதுக்கு மிக முக்கியமான காரணம், தெலுங்கை ஆட்சி தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்க குறிப்பிட்ட 2 பேரை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த தெலுங்குக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரில் முதல்ல தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஆரியத்துக்கு எதிராக திராவிடத்தை முன்வைக்கிறார். இவங்க தெலுங்கை திராவிடத்தின் மூலமாக தான் இங்கே திணிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் தெலுங்கு அப்படிங்கிறத அவர் பேசாமல் அவர் ஆரியத்துக்கு எதிர்ச்சொல்லா திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லை ஒரு முன்வைக்கிறார். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை எடுத்துக்கிறதுனால, திராவிடம் அப்படிங்கிற பேரை அவங்க முன்னெடுக்கிறதுனால அவங்க கருணாநிதி, ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி இதை எடுக்கிறாங்க. நம்ம அதை அரசியலாக கொண்டு போகல, அரசியலுக்கு நம்ம அதுக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், திராவிடம் அப்படிங்கிறது என்ன? திராவிடம் என்பது ஒரு இனம் சார்ந்த ஒரு வார்த்தை. திராவிடம்ங்கிறது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மொத்தமான ஒரு வார்த்தையாக தான் திராவிடம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ புதுசாக ஏதோ பெரியார் தான் உருவாக்குனதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. 5ஆம் நூற்றாண்டிலேயே திராவிட சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் திரமிழச் சங்கம் அப்படிங்கிற பேரில் மதுரையில் இருந்ததா வச்சிரநந்தியினுடைய திரமிழச் சங்கம் 5ஆம் நூற்றாண்டிலேயே செயல்பட்டுருக்கு. ஆக இது ஒரு பொதுவான பெயராக இருக்கிறது ஒன்று. சரி, அது ஏன் திராவிடம்னு சொல்லணும், தமிழ்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு சாரர் கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் ஆரியத்துக்கு எதிர்ச்சொல்ல தமிழை கொண்டு போய் நிறுத்தவே இல்லை. தமிழ் அப்படின்னு சொன்னால் பாரதியார் தமிழ், ஓவேசா ஐயர் தமிழ், தமிழ் தாத்தா ஓவேசா ஐயர்னு தமிழ் தாத்தாவை தான் சொல்கிறாங்க. இப்போ ஆரியர்கள் எல்லாமே தமிழ் அப்படிங்கிற பேருக்குள்ளார வந்துடுறாங்க. ஆனால் எந்த ஒரு ஆரியரும் எந்த ஒரு பிராமணரும் தங்களை திராவிடன்னு சொல்லிக்கிறதே கிடையாது. தமிழும்
திராவிடமும் ஒன்றுதான் என்றால் அவர்கள் ஏன் வந்து தன்னை தமிழர்னு சொல்லிக்கிற எந்த ஒரு பிராமணரும் ஏன் வந்து திராவிடன்னு சொல்லிக்கிறதே கிடையாது? ஆக அங்கே தான் இருக்குது அதுக்கான சூட்சமும் அதற்கான பதிலும் அங்கே தான் இருக்குது. ஆக திராவிடத்தை வந்து ஆரியத்துக்கு நேர் எதிராக திராவிடர் கொள்கையில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, ஆரியர்களே பிராமணர்களே அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆக ஒரு எதிரியை வந்து நிர்ணயம் பண்ணுவது, நம்மளுடைய ஆயுதம் எது என்பதை நிர்ணயம் செய்வது வந்து நம்மளுடைய எதிரிகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதாரம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஆரியர்களுடைய மேலாதிக்கம். அவர்கள் தான் சாதிகளை உருவாக்குனாங்க, அவங்க தான் மொழி அடிப்படையில் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய மொழி மேலானது அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் தான் வந்து சமூக ரீதியாக அங்கே பிரிவினைகளை உண்டாக்குனாங்க. இன்றைக்கு அரசியல் ரீதியாக கூட எல்லாத்துலேயும் அவங்களுடைய மேலாதிக்கம் தான் மேலோங்கி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தையும் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை மட்டுமே எதிர்ப்பாங்க, கன்னடத்தையோ அல்லது மலையாளத்தையோ அல்லது வேறு எந்த மொழியோ வந்து பேச மாட்டாங்க. குறிப்பாக ஆரியத்தை வந்து தொடவே மாட்டாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆரியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அதை வந்து அதன் மீது தாக்குதல் தொடுப்பாங்க. அப்படி தான் வந்து இன்றைக்கி திராவிடத்தின் மீது தாக்குதல் தொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிராக கடந்த காலங்கள்லேருந்து தொடர்ந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லே வந்து சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து தான் வருது. திரமிழம், திராவிடம் அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதம். ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்தபோது இங்கே இருந்தவர்களை அவர்கள் வந்து திராவிடம் அப்படிங்கிற பேரில் தான் அவங்க வந்து அழைச்சாங்க. திராவிடர்கள் அப்படிங்கிற பேர் அவங்க தான் வச்சாங்க. அந்த மக்களை வந்து தங்களுடைய எதிரிகளாக பார்த்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை வந்து கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. ஒன்று சரி, இவர்கள் இப்படி வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வந்து ஒன்று சமகாலத்தை பற்றி பேசுவாங்க, இல்லாட்டி மன்னர்கள் காலத்தை பற்றி பேசுவாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணம் என்னன்னு சொன்னால் மன்னர்கள் காலத்தில் அதுவும் குறிப்பாக வந்து சோழர்களை வந்து ரொம்பவும் தூக்கி பிடிப்பாங்க. சோழ மன்னர்களை ஏதாவது குறை சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து கடுமையான கோபம் வரும் தமிழ் தேசியவாதிகளுக்கு. அப்படி சோழர்களை ஆதரித்து பேசக்கூடிய அவர்கள் சோழ வம்சத்தைச் சேர்ந்த பல பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருந்தாங்க. அப்படிங்கிறத ஏன் மறைச்சாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு தெரியலையா அல்லது அதை சொல்ல விரும்பலையான்னு தெரியல. குறிப்பாக பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர பகுதிகளில் வந்து பல்வேறு சோழ வம்சங்கள் இருந்திருக்கு. அதில் வந்து ரேநாட்டு சோழர், புத்தப்பி சோழர், வேலநாட்டி சோழர் அப்படிங்கிற நல்லூர் சோழர், நெல்லூர் சோழர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து சோழர்களில் வந்து தெலுங்கு நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதாவது தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரா, இன்றைக்கி ஆந்திரான்னு சொல்லக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா அந்த பகுதிகளில் சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சாளுக்கிய சோழர்களுடைய தாய்மொழியே தெலுங்கு தான். இப்போ தெலுங்கர்கள்லாம் வெளில போகணும் அப்படின்னு சொன்னால் சோழர்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இவங்க சொல்லவே இல்லை. சோழர்களை தெலுங்கர்கள் என்பதற்காக அவர்களை அந்நியர்கள் என்று சொல்கிறார்களா, அல்லது அவர்கள் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக அவங்க வந்து தெலுங்கே பேசினாலும் கூட பரவாயில்ல தமிழர்கள்னு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியலை. அவங்களுடைய நோக்கம், தெலுங்கை எதிர்ப்பதற்கான நோக்கம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன் வச்சு ஆரியத்தை எதிர்த்த பெரியாரை எதிர்க்க வேண்டும், பெரியாருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தானே தவிர தெலுங்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா தெலுங்கை எதிர்ப்பதாக இருந்தால் சோழர்களுடைய ஆட்சி காலத்திலே தெலுங்கு எதிர்த்திருக்காங்க. சோழர்களுடைய ஆட்சி காலம் இருக்குது. சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தெலுங்கை பேசக்கூடியவர்கள் இருந்திருக்காங்க, சோழர்களே தெலுங்கை பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து தஞ்சை மாவட்டத்தை, தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பிற்கால சோழர்களில் வந்து சாளுக்கிய சோழர்கள் இருக்காங்க. சாளுக்கிய சோழர்கள் தாய்மொழி தெலுங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு. அதில் பல மன்னர்கள், குலோத்துங்க சோழன்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு வர எல்லா மன்னர்களுமே வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். அவங்கள இவங்க பேசவே இல்லை. அது மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய அந்த மண்ணில், அதாவது ஆந்திராவில் ரேநாட்டு சோழர்கள், புத்தப்பி சோழர்கள் மாதிரி பல வம்ச சோழர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தான் கல்வெட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. பல்வேறு பதிவுகள் இன்னமும் கூட கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பற்றிலாம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் வந்து
கரிகால சோழனுடைய வழி வந்தவர்கள்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆக இந்த குறுகிய கால அந்த அரசியல் அற்பத்தனங்களுக்காக வேண்டி இவங்க வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு அந்த பெரியாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க சொல்கிறாங்க. பெரியாரை எதிர்க்கனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பெரியாரை வந்து ஆரியர்கள் எதிர்க்கிறாங்க, அது ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ஆரியர்கள் சொல்லி தான் இவங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்கள் பெரியாரை வந்து நேரடியாக எதிர்க்காமல் என்ன சொல்கிறாங்க, திராவிடத்தை எதிர்க்கிறோம், திராவிட கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த திராவிட கொள்கையை ஏன் எதிர்க்கிறாங்க? ஆரியர்கள் தான் கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. தமிழ்மொழி நீச பாஷைன்னு சொன்னவங்க அவங்க தான். நீங்கள் சூத்திரன்னு சொல்லி வெளில போங்கன்னு சொன்னவங்க அவங்க தான். எங்களுடைய அக்ரஹாரம் வந்து வேறு, நீங்கள் வந்து வெளியில் போங்கன்னு சொன்னவங்க அவங்க தான். உங்களை கீழ்ஜாதிகளாக சூத்திரர்களை ஆக்கியவர்கள் அவர்கள் தான். இப்போ அதை எல்லாத்தையும் அவங்க கேள்வியே கேட்காம எந்த இடத்துலையும் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து தமிழை விட தெலுங்கு உயர்ந்த மொழின்னு யாரும் சொல்லவே இல்லை. தமிழை விட தெலுங்கு உயர்ந்த மொழின்னு சொல்லலை. தமிழ் பேசக்கூடியவர்களை விட தெலுங்கு பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்லலை. எங்களை விட நீங்கள் கீழானவர்கள்னு சொல்லலை. ஆக ஒரு மொழியை வைத்து கொண்டு இவர்கள்